ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான நல்ல மொறுமொறுன்னு சூப்பர் சாஃப்டான பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம். வாழைக்காய் பஜ்ஜி. இது நிறைய பேத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கும். மழை டைமில் லைட்டாக மழை பெஞ்சால் போதும் 2 பஜ்ஜி சாப்பிடணும் போல் இருக்கும் எல்லாத்துக்குமே. அது தாங்க நம்ம வீட்டிலையே சூப்பர் டேஸ்ட்டில் எப்படி செய்யணும்னு பார்த்துருவோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் இதே மாதிரி நல்ல கிறிஸ்பியாகவும் மேலே உள்ளக்கு நல்லா சாஃப்டாகவும் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு 1 கப்பு போல் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு அரிசி மாவு. இது கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் பரவாயில்ல. அதோட காரத்துக்கு 3/4 ஸ்பூன் போல் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் போல் உப்பு, அதோட கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அது 1 சிட்டிகை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம். அந்த உப்பு, மிளகாத்தூள், சோடா உப்பு எல்லாம் மாவோட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். கண்டிப்பாக இதே மாதிரியே செய்யுங்க, சூப்பராக வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறலாங்க. கொஞ்சம் கூட கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. தண்ணி ஒரு சில மாவு ரொம்ப தண்ணி இழுக்கும், ஒரு சில மாவு கம்மியான தண்ணி தான் இழுக்கும். அரிசி மாவு, கடலை மாவு ரெண்டுமே தான். அதனால் ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. எனக்கு அந்த கப்பில் 1/2 கப்பு வரைக்கும் தண்ணி தேவைப்பட்டுச்சு. அதனால் ஃபஸ்ட்டே ஊற்றும்போது அதிகமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. அந்த கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி உப்பு நல்லா கரைஞ்சிடணும். அதுக்காண்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி மாவு எதுக்காண்டி சேர்க்குறதுனா நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் கூட எண்ணெயும் குடிக்காது. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ வாழைக்காவை கட் பண்ணிக்கிறலாம். நான் இந்த மாதிரி ஓரளவுக்கு நான் மீடியம் சைஸில் இருக்கிற வாழைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா அலசிட்டு முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணிக்கிறலாம். இதை இந்த தோல்லாம் சீவுவோம்ல, அதை வச்சு தோல் சீவிக்கிறலாம். கத்தி வச்சு சீவணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு சில பேருக்கு தடிமனாக ஆகிரும், ஒரு சில பேருக்கு ஒரு சில பீஸ் ரொம்ப மெல்லிசாக ஆகிரும். இதுனா ஒரே சைஸில் இருக்கும். இது பாருங்கள், சுற்றியும் எல்லா சைடும் கட் பண்ணிடாதீங்க. ஏதாச்சும் ஒரு சைடு மட்டும் லைட்டாக விட்டுருங்க. ஏன்னா கடையிலலாம் பார்த்திங்கன்னா சைடில் மட்டும் லைட்டாக அந்த தோல் வரும். அதனால் லைட்டாக மட்டும் வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் இந்த சைடு மட்டும் வச்சுருக்கேன். இப்போ ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தோல் சீவரதுலே கட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் எல்லாம் ஒரே சைஸில் இருக்கும், அதே போல் ஒரே தடிமனாகவும் இருக்கும். நம்ம கத்தி வச்சு கட் பண்ணும்போது ஒன்று கொஞ்சம் தின்னாயிரும், ஒன்று கொஞ்சம் லேஸ் ஆகிரும். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறலாம். நீங்கள் சிப்ஸ் போடுறது அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதை வச்சு கூட இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதனால் டக்குன்னு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, இது ரொம்ப பெரிய சைஸாக இருக்கிறதுனால பாத்திரத்தில் போட முடியாது, எண்ணெயில் போட்டு பொரிக்க முடியாது. அதனால் நான் 1/2 கட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு மாவில் 1 பிஞ்ச் மட்டும் சோடா உப்பும் 1 பிஞ்ச் மட்டும் கலர் பவுடர் சேர்த்துருக்கேன், கேசரி பொடி. இது கேசரி பொடி வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் சோடாப்பு கண்டிப்பாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு மாவு தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வேணால் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு வாழைக்காய் இதே மாதிரி போட்டு எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். போட்டு நல்லா மாவில் டிப் பண்ணிவிட்டு, முன்னாடியும் பின்னாடி டிப் பண்ணிவிட்டு, சைடில் லைட்டாக இது பண்ணிக்கோங்க, இல்லாட்டா பாத்திரம் ஃபுல்லாக வடிஞ்சிரும். இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிருங்க. எண்ணெய் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப சிம்மில் இருக்கக்கூடாது. ரொம்ப சிம்மில் இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் குடிக்கும்.
இப்போ பாருங்கள், இதே மாதிரி 1 2 போட்டாச்சு. முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வெந்துருங்க. பாருங்கள், போட்ட உடனே எப்படி நல்லா புஷ்ஷுன்னு இருக்குன்னு. நல்ல மொறுமொறுப்பாக இருக்குங்க. வெளியே நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். நல்லா அந்த கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக வரும். கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கணும். அந்த வெந்துருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அவ்வளோதாங்க, பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு சுட சுட. இதோட ஒரு கிளாஸ் வச்சு டீ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த சாயங்கால டைம் போகிறதே தெரியாது. நிறைய பேர்த்தோட மழை பெய்யும் போது இந்த பஜ்ஜி தான் ஃபேவரட்டான டிஷ்ஷாக இருக்கும். யாருக்கெல்லாம் பஜ்ஜி பிடிக்கும்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பஜ்ஜி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், இது எல்லாத்தையுமே 1 2 போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, சுட சுட சூப்பராக பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் தனியாக பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். இது வச்சு பெஸ்ட்டான சைட் டிஷ்னால் தேங்காய் சட்னி தான். இப்போ பாருங்கள், உள்ளே எப்படி மொறுமொறுப்பாக இருக்குது, வெளியே எப்படி மொறுமொறுப்பாக இருக்குது, உள்ளே எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு நான் காமிக்கிறேன். நல்ல சூடாக இருந்துச்சுங்க. நல்ல வெளியே நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது. உள்ளே சூப்பராக மாவுலாம் வெந்து வாழைக்காயும் வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.